அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதிமன்றத்திற்கு தற்போது வழக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தான் இன்று மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வு விசாரணை கொண்டது. அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட 26 பேரில் 11 பேர் மட்டுமே தற்போது குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதற்கான பதில் மனுக்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இதுவரைக்கும் முக்கிய நபர் கைது செய்யப்படவில்லை என்றும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திட்டத்துடன் இந்த சம்பவத்தை ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது வெளியே வந்தால் அவர் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு மருத்துவ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே நீதிமன்றம் காவல்துறைக்கு பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அதே போல சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பது. அதற்கு பதிலளித்த தமிழக அரசு சம்பந்தப்பட்ட வாகனம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வளாகத்திற்குள்ளாக வெடிகுண்டு கொண்டு வரப்பட்ட தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கின் இறுதி விசாரணை மீண்டும் ஜனவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.